T20 கிரிக்கெட் உலகக்கோப்பையை மீண்டும் கைப்பற்றியுள்ள இந்திய அணிக்கு காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி அபார வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் என்றும், இந்த வெற்றி மூலம் 140 கோடி இந்தியர்கள் மிகுந்த பெருமை கொள்வதாகவும் கூறியுள்ளார். கேப்டன் சூரியகுமார் யாதவ் நம்பிக்கையுடன் அணிக்கு தலைமை தாங்கியதாகவும், இறுதிப் போட்டியில் சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன், ஹார்திக் பாண்டியா, திலக் வர்மா, சிவம் தூபே, அக்ஷர் பட்டேல், ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, அபிஷேக் சர்மா மற்றும் ஜஸ்பிரீத் பும்ரா ஆகியோரின் சிறப்பான பங்களிப்பு இந்த வரலாற்று வெற்றிக்கு உதவியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், போட்டி முழுவதும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதற்காக சஞ்சு சாம்சன் மற்றும் ஜஸ்பிரீத் பும்ரா ஆகியோரை பாராட்டுவதாக கூறியுள்ளார். இந்திய அணிக்கு இது அற்புதமான வெற்றி என்றும், சொந்த மண்ணில் கோப்பையை தக்க வைத்து தேசம் கொண்டாட மற்றொரு மறக்க முடியாத தருணத்தை வழங்கிய இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், சஞ்சு சாம்சனின் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாகவும், உலக சாம்பியனாக இந்தியா சிறப்பான முத்திரையை பதித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், கடந்த 3 போட்டிகளில் சஞ்சு சாம்சன் சிறப்பாக பேட்டிங் செய்ததை பார்ப்பது உற்சாகமாக இருந்ததாக கூறியுள்ளார். போட்டி முழுவதும் சிறப்பான ஆட்டத்தால் இந்தியா ஒரு அற்புதமான வெற்றியை பெற்றதுடன் 3வது முறையாக கோப்பையை கைப்பற்ற உதவிய அனைத்து வீரர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், இந்த குறிப்பிடத்தக்க வெற்றி நாட்டை மிகுந்த பெருமையாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா ஆகியோரின் சிறப்பான ஆட்டம், ஜஸ்பிரீத் பும்ராவின் பந்து வீச்சு மற்றும் சூரியகுமார் யாதவின் தலைமைத்துவம் ஆகியவை இணைந்து உலக அரங்கில் இந்தியாவின் வலிமை, திறமை மற்றும் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தமது எக்ஸல பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்திய நீலப்படை அணி மீண்டும் அதை செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்கள் என்றும், களத்தில் இந்திய அணி மாயாஜாலம் நிகழ்த்தியுள்ளதாகவும் பாராட்டியுள்ளார். சஞ்சு சாம்சனின் கிரிக்கெட் வாழ்க்கை அனைவருக்கும் பாடமாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திருப்பவர்களுக்கு வாழ்க்கை வெகுமதி அளிக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். சூழ்நிலை சாதகமாகும் போது அமைதியாகவும் நிதானமாகவும் கவனம் செலுத்த வேண்டும். சந்தேகத்தின் சாம்பலில் இருந்து சாம்பியன்கள் பீனிக்ஸ் பறவையைப் போல எழுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.